ஸ்டாலினா இந்த விஜயா செருப்பு காலில் இல்லை, வெளியே விட்டு வந்துட்டேன். திமுக அவனுக்கு ஈக்குவலாடா, டே பொறுக்கி பையா பாட்டில் அடிக்கிறான். ஒருத்தர் செருப்பு அடிச்சான் தெரியுமா விஜய் மேல? அந்த கூட்டத்தில் அவன் தெரியுமா செருப்பு அடிச்சான்? அடிச்சா அவன் கட்சி செந்தில் பாலாஜியால? ஆமா, செந்தில் பாலாஜி அடியில அவன் கட்சிக்காரன். சார் 10 பேர் செத்துட்டான், நீ பேசுறேங்கிறான். கடைசியில் நமக்கு பெரிய செல்வாக்கு இருக்குது, நம்மளே முதலமைச்சரால நீ கணக்கு போடுற. தளபதி விஜய் பேச வச்சுட்டாரு. தளபதினு அவனை சொல்லாதீங்க, போவோம். எனக்கு சீமானா விஜயா உங்க 2 பேர் தான் போட்டி. சீமான் 8% ஓட்டு வாங்கி காமிச்சிட்டாரு. வேற 10 வருஷம் முன்னாடியே ஒவ்வொரு வீட்டுக்கும் விஜய் போயிட்டாரு. எப்படி? அது இப்ப நடந்து போனாரா, பஸ்ல போனாரா, வீட்டுக்கு போயிட்டாரா இல்லையா? விஜய் சொன்னாரா இல்லையா? அவன் சொல்லுவான், உன் வீட்டுல விஜய் இல்லையாடா. அந்த கம்னருங்க, நீங்க வேற எப்போ வந்தாலும் வாயை பிடிங்கி கூட்டான் 2 பேர் பெடல் அப்படி போட்டு போறான். நீ சொல்ற இல்ல ராஜ்ய சபத், எங்க வீட்டு பெண்கள் அப்படிதான் ரசிக்கிறாங்க, காதலிக்கிறாங்க, தப்பில்லையே. உன் வீட்டு பொண்ணா இருந்தா பிராடு 420 420 840 பொம்பளை பொறி குடிகாரன் நாய். நீ இந்த தமிழ்நாட்டில் வந்து பேசிடுவ, அதை பார்த்து நாங்கள் வேடிக்கை பார்க்கணுமா? இருக்க கூட்டம் அதிகரிக்குது. அது ரெக்கார்ட் டான்ஸ் பார்க்குற கூட்டம். அப்ப விஜய் நான் ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறாரா? அதை விட மோசமானவன் சென்னை லோன் நடிகை தெரியுமா? திரிசா ஓன் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தது மிகப்பெரிய பிரச்சனை, சர்ச்சையை வெடிச்சிருங்க. பிரச்சனை நடக்க பண்ணல, மகளிர் தினம் பண்ணாரா இல்லையா? அதெல்லாம் வந்து இந்த பெண்களுக்கு வந்துட்டு ஒரு கேடு காலத்தை அவங்களே தேடிக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். பல தலைவர்கள் இது மாதிரி சைடுல வச்சுக்கலையா? இத்தனை பொண்டாட்டி கட்டிக்கலையா? அந்த தகுதி தான் விஜய்க்கு வந்து. எந்த பொண்டாட்டி நீ கட்டிக்கினியா? நீ கட்டிக்கினியா அவள? இவ்வளவு பிரச்சனை நடக்குது, பின்னாடி கட்டிக்குவாரு, டிவோர்ஸ் முடிச்சுட்டு கட்டிக்குவாரு. இவ்வளவு பிரச்சனை நடக்குது. அது வரையும் ஒரு கல்யாணத்துக்கு போறான், அவளை கூப்பிட்டு ஒரு கல்யாணத்துக்கு போறான், திரிஷா கூப்பிட்டு. ஏண்டா உனக்கு ஒரு ரசனையே இல்லை, என்னடா நல்லாக்கிறா அவ? என்னது ஏதோ சொன்னீங்களே திரிஷா பத்தி? 4 நாள் எலும்பு 50 விஷா சதை, அவ்வளவுதான் உடம்புல. திரிஷா அண்ணன் வரட்டும், எவ்வளவு கூட்டம் கொடுத்து பார்ப்போம். இதே குடியாத்த குமரன் வரட்டும், எவ்வளவு கூட்டம் பார்க்கலாமா? குடியாத்த குமரன் ஒரு குடும்பஸ்தன். குடியாத்த குமரன் ஒரு குடும்பஸ்தன். ஒரு குடும்பஸ்தன் எப்படி வாழணுன்றது ரோல் மாடல் குடியாத்த குமரன். ஒரு அப்பா அம்மா புள்ள எப்படி இருக்கணும்ன்றது ரோல் மாடல் குடியாத்த குமரன். ஒரு பொண்டாட்டிக்கு புருஷன் எப்படி இருக்கணும்ன்றது ரோல் மாடல் குடியாத்த குமரன். ஒரு கட்சிக்கு தொண்டை எப்படி இருக்கணும், ஒரு தலைவருக்கு தொண்டை எப்படி இருக்கணுன்றதுக்கு ரோல் மாடல் குடியாத்த குமரன். ஏன்னா என் தலைவர் தளபதி அந்த மாதிரி. இந்த பொறுப்பு பையன் யாரு? நடிகைங்கவா இல்ல பார்க்க வருவான். இல்ல சார், நீதிமன்றம் என்ன சொல்லி தெரியுமா? விருப்பப்பட்டு யார் உடனாலும் பழகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அது மாதிரி இருக்காங்க. எந்தன்னு போ, நீ ஏன்டா இன்னொருத்தர் குறை சொல்ற? அப்போ நீ யாரையும் குறை சொல்லக்கூடாது. இன்னொரு குடும்பத்தை பற்றி நீ பேசக்கூடாது. நீ இன்னொரு குடும்பத்தை பற்றி பேசக்கூடாது. நீயே ஒரு வரமுறை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துனுக்கிற. அப்புறம் நீ என்ன புடங்க திமுக பற்றி பேசுற? நான் கேட்குறேன், விஜய் உன் ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் யாரா? திமுகவோட பிஜேபி கார. திமுக தான் சதி பண்ணுது, மயிறு பண்ணுது. சென்சார் போர்டுல இருக்காங்க. பராசக்தி அவ்வளவு கான்ட்ரோவர்சியான படம், அது எப்படி ரிலீஸ் பண்ண விட்டீங்க? பராசக்தி படம் கான்ட்ரோவர்சியான படம் கிடையாது. வரலாறு, மொழி போராட்டத்தின் வரலாறு அது. இந்திய வரலாறுங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டம் சார். ஆமாங்க, இந்திய எதிர்ப்பு வந்துச்சு. உண்மை இருங்க. ஜனநாயக படம் வேணும்ல சென்சார் போர்டு ஆளை வச்சு தடை பண்ணிட்டீங்க. ஜனநாயக படம் தடை பண்ணது எங்களுக்கு ஒன்றும் எங்களுக்கு வேலை கிடையாது. அவன் படம் ரிலீஸ் ஆனால் 4 நாள் பேச போறான், 5ஆவது நாள் வேற படம் பார்க்க போறான். புரியுதுங்களா? இங்க படம் ரிலீஸ் ஆனா திமுக அப்படியே அமைங்கிறான். அவன் படம் ரிலீஸ் ஆகி அவன் ஃப்ரீயா கூட தெருவா காட்டுறான் எடுத்துன்னு போய். இல்ல வந்து இந்த IPL மேட்ச் பீச்சில் ஸ்க்ரீன் வச்சு காட்டுறாங்களே, அந்த மாதிரி கூட காட்டும். அதனால எங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை. உன்னை வந்து பிஜேபிக்காரன் உன்னை தட்டன் பண்றான். அவன் சொல்லிதான் நீ கட்சி ஆரம்பிச்ச. கடைசியில் நமக்கு பெரிய செல்வாக்கு இருக்குது, நம்மளே முதலமைச்சரால நீ கணக்கு போடுற. அவன் நான் சொல்ற வேலை செய்யறான்ற, அவன் சொல்ற வேலை நீ செய்யல. அவன்கிட்ட இவன் கெடுக்க முடிக்க மாட்டேங்கிறான். சிபிஐ விசாரணை கேட்காம இருந்தா பரவாயில்ல, இவனே சிபிஐ விசாரணை கேட்டான். அந்த 41 பேர் டெத் ஆனதுல இவன் தான் குற்றவாளி. இவன் தாமதமா வந்ததுக்கு தான் காரணம் எடுத்தோன்னே சிபிஐ. அப்படியே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஒரு விளக்கம் கேட்பாங்க, அது தப்பு இல்லை, நீ லோக்கல் இருக்கிற உன் மேலே சொல்கிறேன், என்ன நடந்துச்சுன்னு கேட்பாங்க. பிகாஸ் சீசனு ஒரு மினிஸ்டர் இருந்தார் அந்த ஏரியாவில், அந்த கட்சி ஆளுங்கட்சியுடைய மாவட்ட செயலாளர் ஒரு முக்கியமான நபர். அவனுக்கு எல்லாமே என்ன பண்ணுறாங்க, செந்தில் பாலாஜி இதுன்னு அந்த விருந்தாளிக்கு போந்தவன் அந்த திட்டு போய் அக்யூஸ்ட் அந்த ஆதவர்ஜன் நான் சொல்கிறான். என்ன சொல்ற, அதை மயிரானதும் புஷியானதும் சொல்கிறான். இவனே கூட தான் சொல்கிறான், விஜய் கூட. செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு கேட்பாங்க என்ன நடந்துச்சு ஏது. செந்தில் பாலாஜி எப்படி காரணம் சொல்றியா? எப்படி காரணம்? கூட்ட நெரிச்சல் ஏற்பட்டு எப்படி சார் செத்த உடனே எப்படி சார் நீங்க டக்குன்னு போய் கரூர்ல இருக்கிறாருங்க. என்ன பேசுறீங்க? 10 பேர் செத்துட்டான். அந்த பொறுக்கி பையன், போக்கிரி பையன், அந்த களவாணி பையன், பேமானி பையன், அந்த விஜய் பேசுற போது 10 பேர் செத்துட்டான் சார். 10 பேர் செத்துட்டான். கீழே இருந்து ஒருத்தன் கொடியாட்டுறான், பாட்டில் அடிக்கிறான். ஒருத்தன் செருப்பு அடிச்சான் தெரியுமா விஜய் மேல? அந்த கூட்டத்தில் அவன் தெரியுமா செருப்பு அடிச்சான்? அடிச்சா அவன் கட்சி. செந்தில் பாலாஜியால? ஆமா, செந்தில் பாலாஜி அடியில அவன் கட்சிக்காரன். அது பார்த்துட்டு சார் 10 பேர் செத்துட்டான், நீ பேசுறேங்கிறான். அத்தனை பேர் சாகுறான்.
அவன் வண்டியில் உட்காந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு போகிறான். இதில் எங்கே செந்தில் பாலாஜி என்ன கலவரம் பண்ணி யாருன்னா வெட்டினாரா, குத்தினாரா, ஒரு சின்ன கத்தி கட்டிச்சா, ஒரு சின்ன தடி கட்டிச்சா, இல்லை பிச்சுவா கட்டிச்சா, இல்லை லாங் கட்டிச்சா, இல்லை ஒரு பாட்டில் கட்டிச்சா, செருப்பு தான் கட்டிச்சா அவங்கெல்லாம், அந்த மக்களுடைய செருப்பு. எந்த இடத்துல நீ செந்தில் பாலாஜின்னு சொல்கிறேன்? அவர் லோக்கலில் இருக்காரு, அவர் லோக்கல் இருக்காரு. இந்த மாதிரி ஏங்க இன்னைக்கு சோசியல் மீடியா என்னங்க, நீங்கள் உலகத்தினுடைய கடைசி எங்கோ நடக்கிறது இப்படி நடந்து இப்படி கூட நமக்கு வந்துடுதுங்க. அவர் கரூரில் இருக்கார், விஷயம் கேள்விப்பட்டு ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போயிடாங்கன்னா உடனே சிஎம் லைனில் போகிறாரு. உளவுத்துறைன்னு ஒன்று இருக்குது இல்லை, சிஎம்க்கு உளவுத்துறை இருக்கு இல்லை, அது நைட்டு 1 மணி ஆனால் கூட சிஎம் கிட்ட சொல்லுவாங்க, தூயோட தட்டி இருப்பாங்க. உடனே தலைவர் சொல்கிறார் செந்தில் பாலாஜிட்ட, இந்த மாதிரி டெத் ஆகிட்டு இருக்காம உடனே நீங்கள் அங்கே கிளம்புங்கன்னு சொல்லிட்டு. செந்தில் பாலாஜினா உடனே கிளம்ப, உடனே அன்பில் மகேஷ் பொய்யாமலிக்கு ஃபோன் போகுது, நீ உடனே கிளம்பி வாங்கன்னு. சுகாதாரத்துறை அமைச்சர் அந்த ஹாஸ்பிட்டலில் 10 டாக்டர்ஸ் எல்லாம் அங்கே வர சொல்லு. சுகாதாரத்துறை அமைச்சர் போன் அடிக்கிறார், 4 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வர சொல்றார். சிஎம் இவ்வளோ வேலை பார்த்து நைட்டு தலைமை செயலகத்தில் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறார். அவரே கிளம்பி வரார், ஃபாரின்ல இருக்கிற உதயா கிளம்பி வரார். இவ்வளோ நாங்கள் பார்க்குறோன்னா இவங்களை சாவடிச்சு நாங்கள் போனோமா? ஆனால் எவ்வளோ பெரிய தலைவர் தளபதி தெரியுமா? என் தலைவன் நான் சொல்ல வரல, இந்த பழியை தூக்கி விஜய் மீது போடாமல் என்ன சொன்னார் தெரியுமா? நானும் என் உட்பட நம்ம இங்கே உட்காந்து பேசியிருக்கோம். இது காரணம் விஜய் தான், இதுக்கு ரீசன், இஸ் மைண்ட் ரீசன் ஃபார் 41 டெத் நம்ம பேசணும்ல. அப்போ தளபதி சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவு ஒன்று போடுறார் சார். எந்த கட்சி தலைவனும் தன் கட்சி நிகழ்ச்சியில் அவன் கட்சியின் தொண்டன் சாகுவதை விரும்ப மாட்டான். எந்த கட்சி தலைவனும் அவனுடைய அரசியல் கட்சி பரப்புரையில் பொதுமக்கள் சாவது விரும்ப மாட்டான். இட்ஸ் அன் ஆக்சிடென்ட், ஒரு விபத்து. விஜய் சொல்றாரு இது ஒரு விபத்து, இதில் யாரையும் நீங்கள் பழியாக்காதீங்கன்னா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், அகரஞ்சேரியில் எங்கள் வீட்டிலேருந்து 10 கிலோமீட்டரு, ஏன் சிஎம் சார் கரூர் பள்ளியை தூக்கி என் மேலே போட்டீங்கன்னு கேட்டா தெரியுமா தேங்க்ஸ் சொன்னா. ஜனநாயக படத்தை கூட எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணார், இருந்தாலும் சிஎம்க்கு தேங்க்ஸ் சொன்னான். சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணார், இருந்தாலும் சிஎம்க்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. ஸோ இந்த காரணத்துக்கும் செந்தில் பாலாஜிக்கு என்ன சம்பந்தம்? செந்தில் பாலாஜி டிடிவி தினகரன் கூட தான் இருந்தார் ஃபஸ்ட்டு. டிடிவி தினகரன் இன்னைக்கு பிஜேபி கூட்டணியில் இருக்காரு, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில். இதே டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு, எனக்கு செந்தில் பாலாஜி நல்ல பழக்கம், அப்படிப்பட்ட ஆளு செந்தில் பாலாஜி கிடையாதுன்றார். பிஜேபி கூட்டணியில் இருக்கிற டிடிவி தினகரன் சொல்றாப்படி, என்டிஏ கூட்டணியில் இருக்க அவர் வந்துட்டு என்டிஏ கூட்டணி இருக்கு, அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. எங்கடா தூக்கிறது பழிய, ஏண்டா உனக்கு போலீஸ் சொல்றாங்க இங்கே நில்லுங்க சார், தாண்டி நீங்கள் போகாதீங்கன்றார். நீ தாண்டி போகிற மாதவர்ஜனா பேச்சு கேட்டு இத்தனை பேர் சத்தம், அதுக்கு பழி நீயே சிபிஐ கேட்டு போன உன்னை இப்போ லாக் பண்ணுறான், உன் படம் ரிலீஸ் இல்லைன்றான், உனக்கு 40 சீட்டுன்றான், வந்துடுன்றான், துணை முதலமைச்சர் தரான்றான், உன்னை மிரட்டுறான். நீ என்ன பண்ணுறதுன்னு துடிக்கிற, போகிறதா வேணாவா, ஜெயிலுக்கு போயிடுவோமே, என்ன பண்ணுவான் பிஜேபின்னு. இப்போ நீ மிரட்டி மாட்டினை முழிக்கிற, அவன் பார்ப்பான், அவன் ஆர்எஸ்எஸ். அதனால தான் தலைவர் தளபதி சொன்னார், எங்கள் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் சொன்னார், நடைபெறுகிற தேர்தல் திமுக அதிமுக கூட்டணி கிடையாது, திமுக என்டிஏ. இன்னொன்று சொன்னார், நடைபெறுகிற 2020 சட்டமன்ற பொதுத் தேர்தல் இந்த போட்டி யாருக்கு என்று கேட்டால் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும். இதுதான் விஜய் சொன்னாரு. விஜய் என்ன சொன்னா, இதுனா சிஎம் சார் வந்து தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் நடக்கிற தேர்தல் சொல்றாரு. இப்போ என்ன எம்பி எலெக்ஷன் நடக்க போதா, பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் தேர்தல் நடக்க போதா, ஏன் இப்படி சொல்றாரு சொன்னார். அதுக்கு விளக்கத்தை திருச்சி மாநாட்டில், மாநில மாநாட்டில் அன்பு தலைவர் முதல்வர் தலைவர் தளபதி சொன்னார். அதாவது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏன் நம்ம தேர்தல் சொன்னால், ஏடிஎம்கே நமக்கு ஒரு ஆளே கிடையாது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி 3 கொலை வழக்கில் அவர் தான் நம்பர் 1 அக்யூஸ்ட்னு எல்லாருக்கும் தெரியும். கொடநாடு கேஸில் அவர் தான் அக்யூஸ்டே. அது இல்லாமல் 9 மந்திரிகள் லஞ்ச ஆதாரத்தோட மாட்டின ஃபைல் டேபிள் இருக்குது, அமித்ஷா டேபிள் இருக்குது. மிரட்டி தாங்க கூட்டணிக்கு போனானுங்க, போனாரு. அது கொச்சிடத்தை என்ன சொல்கிறது. இப்போ வந்து அதனால தான் அங்கே போனது. இப்போ போனது என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் போனது. இப்போ என்னன்னு, எதுக்காக தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கு தான் தேர்தல் தலைவர் சொன்னார்னா, இது திராவிட மண், இந்த மண்ணை ஆரிய மண்ணாக மாற்ற பார்க்குறான் பிஜேபி ஆர்எஸ்எஸ். அவனுக்கு இந்த மண்ணை, திராவிட மண்ணை, தமிழ் மண்ணை காட்டி கொடுத்தது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. கூட்டி கொடுத்தது யாருன்னா கேட்டால் எடப்பாடி பழனிசாமி. அந்த அன்புமணின்னு ஒரு பரம்போக்கத்தங்கிறான், அவன் இவனும் விஜயும் தான் அவனுக்கு கூட்டி கொடுத்து காட்டி கொடுத்துருக்கானுங்க. அதை வேற விட்டு சாப்பிடலாம் அவனுக்கு. ஸோ இந்த பெரியார் மண், தமிழ்நாடு மண், பெரியார் மண். உலக சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரின் கனவுகளை நிறைவேற்றியது இந்த திராவிட மண்ணில். இந்தியாவில் முதல் உலக சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரின் கனவுகளை நிறைவேற்றிய மண், தந்தை பெரியாரின் கனவுகளை நிறைவேற்றிய மண், தமிழ் மண், திராவிட மண். தலைவர் டாக்டர் கலைஞர் அவர் தான் நிறைவேற்றினார். இன்னைக்கு தலைவர் தளபதி. எனவே இந்த திராவிட மண்ணை இதை ஆரிய மண்ணாக மாற்ற பிஜேபி ஆர்எஸ்எஸ் முயற்சி செய்கிறான். மீண்டும் ஆரியர்கள் நம் தமிழ் மண்ணை ஆக்கிரமிக்க பார்க்கிறான். எனவேதான் நடைபெறுகிற பொது தேர்தல், தமிழ்நாட்டின் தேர்தல், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குன்னார். ஆரிய கூட்டத்தை எதிர்த்து திராவிடம் கூட்டம் நிற்கிறது. ஆரியத்துக்கும் திராவிடத்திற்கும் தான் இந்த போர், இந்த தேர்தல். ஆரியன் திராவிடனை வீழ்த்த பார்க்கிறான்,
திராவிடன் ஆரியனை துண்டு துண்டாக வெட்டி எறிவான், துண்டு துண்டாக வெட்டி எறிவான். அதை தான் சொன்னார் எங்கள் தலைவர் நாளைய தமிழகம் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின். சனாதனத்தை ஒழிப்போன்னா இல்லை, இந்த மண்ணு சனாதன மண்ணா மாறிடும். அதுக்காக தான் தளபதி போராடுறார். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் போருன்னு. இவனுக்கு இந்த மண்ணை காட்டி கொடுக்குறானு. அவன் திருடி புட்டு, இவன் எடப்பாடி பழனிசாமி, அவன் அன்புமணி, இவன் இந்த விஜய், இவனுங்கெல்லாம் இந்த மண்ணை காட்டி கொடுத்துக்கு இப்போ கொஞ்சம் அப்படியே மாறுறான். உன் பேரை சொல்றா விஜய், என்னடா உன் பேர்? ஜோசப் விஜய் உன் பேர் சொல்டா. அன்னைக்கு சொன்னேன் பைபிள் நீங்க படிக்கும் போது கிறிஸ்மஸ் விழாத பேசினான்னு நினைக்கிறேன். ஆமா, பைபிள் படிக்கும் போது ஜோசப் பத்தி படிச்சு அவன் ஜோசப்னு பேர் சொல்ல. அவன் ஜோசப் சொல்றான், ஜோசப்னு ஒரு தலைவனை எல்லாரும் கிணத்துல போட்டுருவாங்க, மீண்டு வந்து அவனுக்கு துரோகம் பண்ண எல்லாரையும் வாழ வச்சு அந்த மண்ணியை வாழ வச்சு மிகப்பெரிய தலைவனாக ஒரு ஜோசப் வருவான். அந்த ஜோசப் யாரு? நானுன்றான். அப்போ நான் ஜோசப் பண்ணுறேன், திடீர்னு குங்கம் வைக்கிறேன், அப்புறம் குங்கம் வைக்க மாட்டேன்றேன். உன் பேரே உன்னாலே சரியா சொல்றது ஒரு தைரியம் நடா பையா, சொல்டா. நான் பிறப்பால் கிறிஸ்தவன் சொல்லு. இந்த உலகத்தில் கண்ணுக்கு முன்னால் வாழ்ந்த தெய்வம் கர்த்தர் இயேசு. கண்ணுக்கு முன்னால் வாழ்ந்தவங்க எல்லாம் நம்மளாம் 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம இந்து கடவுள்கள் வாழ்ந்துருக்காங்க. நம்ம புராணத்தில் மகாபாரத ராமாயணத்தில் படிக்கிறோம், அதை நம்ம நம்புகிறோம். நான் நம்புகிறேன் கண்ணுக்கு முன்னால் வாழ்ந்தார். நான் கடவுள் இல்லை, ஐ எம் மெசஞ்சர் ஆஃப் காட் அன்னார் இயேசு. நான் இறைவன் தூதன் தான் சொன்னார். அவர் நபிகள் என்ன சொன்னார்? நபிகள் நான் இறைவன் தூதன், நம்ம கண்ணுக்கு முன்னால் வாழ்ந்தவர். நம்ம சீரடி சாய்பாபா, குரு ராகவேந்திரா, இப்படிப்பட்டவங்கெல்லாம் கண்ணுக்கு முன்னால் வாழ்ந்த கடவுள். அப்படி கண்ணுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மதம் கிறிஸ்துவ மதம். அதை ஒன்று சொல்கிறதுக்கு என்னடா கூச்சல்? ஒரு நாள் ஜோசப் விஜய் என்ற, ஒரு நாள் விஜய் என்ற, ஒரு நாள் குங்கம் வைக்கிற, ஒரு நாள் குங்கம் வைக்க மாட்டேன். ஃப்ராடு 420 420 840 பொம்பளை பொறி குடிகாரன் நாய். நீ இந்த தமிழ்நாட்டில் வந்து பேசிடுவ, அதை பார்த்து நாங்கள் வேடிக்கை பார்க்கணுமா? தமிழ்நாட்டு மக்கள் அவனுக்கு எந்த செருப்பை நடிப்பாங்கன்னு இந்த தேர்தலில் பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ உள்ள நேரம் நம்ம அவனை பற்றி தான் பேசினுக்கிறோம். சூழ்நிலை பேச வச்சுட்டார்ல, பேச வைக்கல, பேச வச்சுட்டார். நம்ம நாட்டு மக்கள் தளபதி விஜய் பேச வச்சுட்டார்ல. தளபதினு அவனை சொல்லாதீங்க, கோவம் எனக்கு. வேற என்ன? இந்தியாக்கே ஒரே ஒரு தளபதி, அரசியலில் தளபதி யார் என்று கேட்டால் எங்கள் தலைவன் ஸ்டாலின். அடுத்து கப்பல் தளபதி, ராணுவ தளபதி, அது வேற. அரசியல் களத்தில் தளபதி என்று சொன்னால் எங்கள் தலைவர் ஸ்டாலின். இவன் தளபதி இல்லை, இவன் பொறுக்கி புறம்போக்கு போக்குரி பேமானி களவாணி திருட்டு பையன் விஜய். அவனை தளபதிலாம் சொல்லாதீங்க. அவனை பேச வச்சுட்டான்னு சொல்றீங்கல்ல, இந்த மக்கள் தவறான வழியில போய் நாடு குட்டிச்சான வழிக்கு போயிட்டு இருக்கு. அப்ப 2026 சட்டமன்ற தேர்தலில் அந்த தளபதியா இந்த தளபதியா? எங்களுக்கு களத்துல இல்ல, எங்களுக்கு களத்துல இல்ல சொல்றாங்க அவரு. அவன் சொல்றான் பொறுக்கி பையன். அவன் யார் தெரியுமா போட்டி? அந்த பக்கம் என்டிகே அவருக்குறாரு, நாம் தமிழர் கட்சியா? ஆமா, இவங்க 2 பேர் தான் போட்டி. இவங்க 2 பேர் தான் போட்டி. நாம் தமிழர் கட்சியா டிவிகேவா? தமிழக வெற்றிட்டு கழகம். நான் ஃபர்ஸ்ட் நாம் தமிழர் கட்சின்னு சொல்றேன். சீமான் எங்க எவ்வளவு திட்டுறா, அப்படி நானும் திட்டுறேன். அவரு என்ன திட்டுவாரு. ஏர்போர்ட்ல பார்த்தா நல்லா பேசுவார், என்ன தம்பின்னு. அண்ணாமலை என்கிட்ட ஏர்போர்ட்ல பார்த்து கூப்பிட்டு பேசினாரு. ஆனா கொள்கைன்னு வரும்போது, ஆனா இப்போ எங்கன்னு கேட்கும்போது சீமானா விஜயா உங்க 2 பேர் தான் போட்டி. சீமான் 8% ஓட்டு வாங்கி காமிச்சிட்டாரு. லாஸ்ட் எலெக்ஷன் வரைக்கும் 8% ஓட்டு வாங்கி காமிச்சாச்சு. இப்போ நீ சீமான் ஓட்டு தான் நீ வாங்க போற. அதுல சீமான் பெரியாளா விஜய் பெரியாளா தான் இந்த தேர்தல். திமுக இல்லவேடா, நீ இல்லவே இல்லை. அவர் வாண்டடா சொல்றாரு, எனக்கு திமுக தான் போட்டி. ஸ்டாலினா இந்த விஜயா? செருப்பு காலில் இல்லை, வெளியே விட்டு வந்துட்டேன். இல்லை செருப்பு எத்தனை இந்த கேமரா வடிப்பேன். கேமரா உங்களுக்கு இல்லை, சரி விட்டுருங்க. திமுக அவனுக்கு ஈக்குவலாடா, டே பொறுக்கி பையா. அவன் அப்படி சொல்லிக்கிறான், தன்னை வளர்க்கணும்னா அப்படி சொல்லிக்கிறான். எடப்பாடி எனக்கு ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டேன். முதலமைச்சர் வேட்பாளர் தலைவர் தளபதி ஸ்டாலின் என்று 5 வருஷத்துக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலை சந்திச்சோம். தளபதியை மக்கள் முதலமைச்சர் ஆக்கினாங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அவன் தேர்தலை சந்திச்சான். ஏடிஎம்கே கூட்டணி, பிஜேபி கூட்டணி, பாமக கூட்டணி. அவனை இந்த மக்கள் முதலமைச்சர் ஆக்கல. அவன் வன்னியர் மக்களை ஏமாத்தான். எடப்பாடி வன்னியர்களுக்கு 10.5 கொடுத்துட்டானு. வன்னியர்களை கூட்டி கொடுத்த ஒரு பாடூஸ் பையன் அவன் அன்புமணி ஏமாத்தனா. வன்னியர் மக்களை 10.5 எடப்பாடி கொடுத்துட்டார். என் அப்பாய் வன்னிய மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க. கடைசியில் கோர்ட்டுக்கு போனாங்க, தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அது அப்படிலாம் முடியாது. எனவே இவங்கெல்லாம் மோசடி போர்வலிங்க. தளபதினா முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னோம், ஆட்சிக்கு வந்தார், சிஎம் ஆனார். இப்பவும் சொல்றேன் இந்த சேனல்ல, 2026 திமுக கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் எங்கள் தலைவர் தளபதி, துணை முதலமைச்சர் வேட்பாளர் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், திமுக அமைச்சரவை, திமுக தனிப்பெருமாக ஆட்சி அமைக்கும். வாக்களிகள் திமுக கூட்டணி. கண்ணு முடி ஓட்டுவாங்க. 10 வருஷம் முன்னாடி ஒவ்வொரு வீட்டுக்கு விஜய் போயிட்டாரு தெரியுமா? 10 வருஷம் முன்னாடியே ஒவ்வொரு வீட்டுக்கும் விஜய் போயிட்டாரு. எப்படி? இப்ப நடந்து போனாரோ பஸ்ல போனாரோ, வீட்டுக்கு போயிட்டாரா இல்லையா? விஜய் சொன்னாரா இல்லையா? அவன் சொல்லுவான், உன் வீட்டுல விஜய் இல்லையாடா, நீ மிரட்டா பத்தில மிரட்டாரா? 7 கோடி ரூபாய் கார்ல, பிளைட்ல, சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ல வந்து பேசிட்டு போறடா. வாடா தெருவுக்கு வாடா.
பர்மிஷன் தர மாட்டேங்கிறீங்க. ஐயோ நீ 4 பேர் சாகுறீங்க, வாடா டே. நீயே கூட நசுக்கப்பட்டு சாக வேண்டிய சூழ்நிலை வரும். வாடா தெருவுக்கு வாடா. 4 முறை 5வது முறை கூட்டம் வராது. 2 முறை வந்துட்டான் பாத்திரம் நின்னுட, வாடா தெருவுக்கு வாடா. கூட்டம் குறையலையே. எது இருக்க கூட்டம் அதிகரிக்குது. அது ரெக்கார்ட் டான்ஸ் பாக்குற கூட்டம். அப்ப விஜய் ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறாரா? அதை விட மோசமானவன் சன்னி லியோன் நடிகை தெரியுமா? ஆமா. கேரளாவில் வந்து நடிகர்கள் வந்து அரசியல் ஊக்குவிக்க மாட்டாங்க. சன்னி லியோன் வந்தான் கேரளாவில் ஒரு கடை திறக்கிறதுக்கு. 2.5 லட்சம் பேர் சேர்ந்தாங்க ஒரே ஒரு 1/2 மணி நேரத்தில். பல பில்டிங் உடஞ்சி போச்சு. அவர் சேம் ஆயிடுவாளா? ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுவேன் கிராமத்து பக்கம் கூட்டமாக போவாங்க. அங்கே கோயில் தேர் போயின்னு இருக்கும் சாமி, அங்கே போக மாட்டான், ரெக்கார்ட் டான்ஸ் பார்க்க போவான். அது ஒரு பொழுதுபோக்கு, ஒரு நடிகை. அது என் குடும்ப பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன், நான் தீர்த்துக்கிறேன், சும்மா முடிச்சுக்கிறேன்னு நீ சொல்லியிருக்கணும். இல்லை நீ சப்ஜெக்ட்குள்ளே வந்துடாது. அது வர்த்தே இல்லைன்னா ஏண்டா நீ 10-2 பிள்ளைய பத்துக்குவ, பொண்டாட்டி நடுரோட்டில் விட்டுருவ. அதை வந்து 4 பேர் பேசினா அது வர்த்தி இல்லாத மாட்டேன்னா இந்த பொம்பளை போரிக்கை நம்பி எப்படி பொம்பளைங்க பின்னால போறீங்க? போறாங்களே அதுக்கான கேடுகாலத்தை அவங்க தேடிக்கிறாங்க. மகளிர் தினம் பாத்தீங்களா? ஐயா சுத்திட்டு இருக்கு பாருங்க. வாயில் நல்லா வரும். அப்புறம் அதனால பிரச்சனை ஆகிட போதும். பெண்களுக்கு எதிர்ப்பா பேசினது கம்னுங்க. நீங்க வேறு எப்போ வந்தாலும் வாயை பிடிங்கி எதனா ஒன்று பண்ணி உங்கள்கிட்ட ஒரு முறை சேனல்ல பேசினா சாலை மாதிரி நடக்குது, ஆர்ப்பாட்டம் நடக்குது, ஊட்டான் 2 பேர் பெடல் அப்படி போட்டு போறான். ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குல்ல. திரிசா அவங்களும் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தது மிகப்பெரிய பிரச்சனை, சர்ச்சையை வெடிச்சிருக்கு. பிரச்சனை நடக்க பண்ணல. மகளிர் தினம் பண்ணாரா இல்லையா? அவ்வளவு பெரிய ஹோட்டல் எத்தனை பேர் QR கோடு இதோட. அதாங்க அதெல்லாம் வந்து இந்த பெண்களுக்கு வந்துட்டு ஒரு கேடு காலத்தை அவங்களே தேடிக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன். தவறான பாதையில் போகிறாங்க பெண்கள். உன் பொண்ணு நாளைக்கு என்ன, நீ போகிற, உனக்கு கல்யாணம் ஆனால் உனக்கு ஒரு பொண்ணு பிறக்கும், அது என்ன ஆகும்? உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி நிலைமை என்ன? அப்போ தமிழ் பெண்கள்னா என்னாடி நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்லாம்? இப்படி பேசுகிறீங்களே தப்பா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் தமிழ் பெண்களுக்காக, என் தமிழ் கலாச்சாரத்துக்காக பேசுகிறேன். நல்ல தாய் வயிற்றிலே பிறந்தவன், நல்ல அக்கா தங்கியோட உடன் பிறந்தவன். அவங்க பேசுகிறோட நீங்கள் ரொம்ப மோசமாக பேசிட்டீங்க. நான் அப்படியே பேசுவேன். காட்டினா கடை காட்டி போங்க. எப்படி நீ சொல்கிற? அக்காவாக இருப்போம், தங்கச்சியாக இருப்போம், பொண்டாட்டியாக இருப்போம், எப்படி சொல்ற? என் தமிழ் பெண்களை இப்படி தவறான வழிக்கு அழைத்து செல்கிற அந்த விஜய் இந்த நாட்டுக்கு தேவையா? அவன் படமே யார் ரிலீஸா, அவன் படம் கூட யாரும் பார்க்கணும். அவன் ஒரு கோரிக்கை. இதுதான் நான் சொல்றேன் சார். அரசியலில் வந்துட்டு நிரந்தர எதிரி இல்லை, நிரந்தர நன்மை இல்லை. நாங்கள் தான் ஆட்சியில் இருப்போனும் நாங்கள் சொல்லலாம், நாங்கள் தான் இருப்போம். ஆனால் மக்கள் தீர்ப்பே மகேஷ் தீர்ப்பு. மக்கள் தளபதியை தேர்ந்தெடுத்துட்டான், மக்கள் தளபதி தான் வரப்போறாரு, அது வேற. ஆனால் எங்கள் பெண்கள் இப்படி கெட்டு போகிறாங்களே. அஜித்து கூட யார் இப்படி சொல்லியே சார்? அஜித்தோடா நீ ரசிகர் மன்றத்தை கழிச்சிட்ட. ஓடி போடுற, போய் வேலையை போடுறான்ட்டு. இவ்வளோ தூரம் அவதூறு பரப்புறீங்க. திராவிட கட்சியிலேருந்து போன திரு நாஞ்சி சம்பத் வாயை திறக்கலை. செருப்பத் நடிப்பேன். திமுக, மதிமுக, அதிமுக, திமுக திராவிட இயக்க பேச்சாளர் இவங்களும் அவனுக்கு கூட்டம் கொடுத்தாங்க. எங்களுக்கெல்லாம் கூட்டம் இல்லை. இப்போ விஜய் இது போய் சப்பின்னுக்கிறான். நீ சொல்ற இல்லை நாஞ்சி சம்பத், எங்க வீட்டு பெண்கள் அப்படிதான் ரசிக்கிறாங்க, காதலிக்கிறாங்க, தப்பில்லையே. உன் வீட்டு பொண்ணா இருந்தா அண்ணன் சேகர்பாபு கிட்ட 60 லட்சம் ரூபாய் பிச்சை எடுத்து வாங்கிட்டு போய் உங்க பசங்களை படிக்க வச்ச. இன்னைக்கு அண்ணன் சேகர்பாபு விமர்சனம் பண்றான். அண்ணன் உதயநிதி எத்தனை கூட்டம் கொடுத்துருப்பாங்க அவனுக்கு, அவரை விமர்சனம் பண்ற. முதலமைச்சர் விமர்சனம் உரிமையில் அவன் பேசுறாங்க. பார்த்தா செருப்பத் நடிப்பேன். விஜய் பார்த்தாலும் செருப்பா நடிப்பேன். இவன் நாஞ்சி சம்பத் செருப்பா நடிப்பேன். அவன் நாங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுறது. அவனே ஒரு கலாச்சாரம். அந்த கட்சியில் எவங்க கொள்கையோடு இருக்கிறான், எவங்க இருக்கிறான் கொள்கையோடு, எவங்கிறான் கொள்கையோடு? விஜயகாந்த் விடவாடா நீ. விஜயகாந்த் அந்த மாதிரி பெண்கள் யாரும் அப்படி பேசியிருக்காங்களா? அவர் யாருன்னா பேசினாங்களா அந்த மாதிரி? இவ்வளோ அந்த கட்சி நீங்கள் நிற்குது, திமுக தூக்கி நிற்க வச்சிருச்சு. கண்டிப்பாக சார், பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. மிக்க நன்றி சார். ஒன்றும் யாரும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. நான் திமுக தொண்டை. திமுகவில் உறுப்பினராக சேரும் போது வாய்க்கரிசி போட்டு தான் திமுகவில் உறுப்பினராக சேர்றோன்னு மறைந்த அண்ணன் ஜெய அன்பழகன் சொல்லிட்டார். அந்த மாதிரி திமுக தொண்டை எவனா பார்த்து தான் பயப்பட. இப்போ இந்த சேனல் மூலிமா பெண்களுக்கு சொல்கிறேன், அவன் பின்னால் போ, அவன் ஓட்டு போறையா போட்டுக்கோ. ஆனால் தமிழ் பெண்களுக்குன்னு ஒரு வரலாறு, கற்புக்கு பேர் போனவங்க நம்ம தமிழ் பெண்கள். அது தயவு செஞ்சு அந்த பொறுக்கி பையன் கூட போய் அதை கெடுத்துடாதீங்க. பேசுறது பார்த்து ஒழுங்காக பேசுங்க. நாளைக்கு உன்னுடைய தலைமுறை அதை பாதிக்கும். எல்லா பெண்களும் என் சகோதரியாக நினைத்த அறிவுரை சொல்லுகிறேன். கண்டிப்பாக சார், மிக்க நன்றி.